செந்தமிழே உயிரே நறுந்தேனே, என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. அன்னை தமிழை வணங்கி ஆன்றோர் அடங்கிய இந்த அவையினர் அனைவரையும் வணங்கி என்னுடைய பணிவான வணக்கத்தையும் கூறி இந்த புத்தக திறனாய்வு குறித்த என்னுடைய ஆய்வை நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். தேடல் அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர் திரு ராஜேஷ் சங்கரம் பிள்ளை அவர்கள் 29 தலைப்புகள்ல அவரோட தேடல்களை தேடி இருக்கிறாரு. நானும் தேடினேன். புத்தகத்தோடைய பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நான் தேடினேன். நான் தேடி முடிச்சு எனக்கு கிடைச்ச அந்த விடைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே ஒரு பொருள் தொலைச்சிருப்போம், இல்ல புதுசா ஒண்ணு என்ன செய்வோம் அப்படின்னா தேடுவோம். இந்த அனுபவத்தை ரொம்ப அழகா அந்த குமரி மாவட்ட தமிழ்ல அழகா கொடுத்திருப்பாங்க ஆசிரியர். கதை முழுவதும் வரக்கூடிய அந்த புல்லோ அப்படிங்கிற வார்த்தை, மக்கா அப்படிங்கிற வார்த்தை, ஏலே அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் அந்த மாவட்ட சொற்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அந்த புல்லோ அப்படிங்கிற வார்த்தை அப்படியே கதை முழுவதும் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம் இந்த புத்தகத்துல நிறைய நான் வாசித்த பெயர்கள் அப்படின்னா சிவானு, செவ்வண்ணன். அந்த கதையில சிவானு தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல இறந்து போயிருவாரு. இனிமே வரமாட்டாரு அப்படின்னு நினைப்பேன். அடுத்த அத்தியாயத்துல சிவானு வருவாரு. அந்த புத்தகம் முழுக்கவே அந்த சிவானு அப்படிங்கிற கதாபாத்திரம் நிறைவாக காணப்படும். அடுத்ததா அந்த புத்தகத்துல அதிகமா திட்டுற வார்த்தை சவத்து மனிதன். சவம் அப்படின்ற வார்த்தை நம்ம இங்க அதிகமா திட்டும் போது பயன்படுத்துறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால ஜிபி முத்து வேணா திட்டுவான் இல்லையா, ஏன்னா செத்த சவமே அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தைய வாசிக்கிற அனைவருக்குமே அது நினைவுபடுத்தி இருக்கும். ஆசிரியருடைய அந்த தேடல்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தேடல் வகுப்பறையில் தேடியவை அப்படின்னு சொல்லி. ஒரு மாணவன் அஸ்வின் சொல்லி ஒரு மாணவன் இருக்கிறான். ஆசிரியரோட பேசக்கூடிய ஒரு மாணவன். ஒரு கிராமத்து ஒரு பழக்கத்துல ரொம்ப அந்யோன்யமான ஒரு உரையாடல். இந்த ஆசிரியர்கிட்ட தினமும் அவன் கதை சொல்றான். அப்ப அவன் ஒரு சாமியை பத்திய கதை சொல்றான். பட்டவராயன் அப்படின்ற ஒரு சாமி. அந்த சாமி எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த ஊர்ல அந்த விழா அமாவாசை அன்னைக்கு அதை கொண்டாடுவாங்க, எப்படி அந்த சாமி கும்பிடுவாங்க, மோட்டார் ரூமுக்கு அந்த சாமி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தினமும் கதையாக ஆசிரியர்கிட்ட அந்த பையன் பகிர்ந்துக்கிறான். அப்ப ஆசிரியர் கேட்காரு, எனக்கு ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி. மறுநாள் அந்த பையன் ஒரு வீடியோவாகவே அதை அனுப்பிடுறான். அதை ஆசிரியர் பார்த்ததாக அந்த கதை இப்படியே போகும். வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆர்வம். அந்த சாமியை ஆசிரியர் பார்த்தாரா, அது எப்படி இருந்துச்சு, மோட்டார் ரூமுக்கு ஆசிரியர் போனாரா, இப்படி எல்லாம் நானும் அப்படியே அந்த கதைக்குள்ளாகவே வாசிச்சேன். இதே மாதிரிதான் ஒவ்வொருவருமே ஆர்வத்தோட வாசிச்சிருப்பாங்க. பொதுவா அந்த மாணவர்களோட பேசும்போது பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறோம், தெரிஞ்சிருக்கோம். அது அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நமக்கு அது தெரியாதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப சிலாகிச்சு கதை சொல்லுவாங்க. அது அப்படியே ரசிக்கும்படியாக இருக்கும். அது இந்த 3லிருந்து 6ஆம் வகுப்பு வரை குழந்தைகள்கிட்ட பேசி பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்படியே அந்த விஷயத்த சிலாகித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஆசையா அந்த கதைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த மாணவன் அஸ்வினுடைய கதையும் இருக்கும். அதை தொடர்ந்து உறவுகள் பற்றிய ஒரு கதை. நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு அத்தையோ அல்ல ஒரு சித்தியோ ஒரு பெரியம்மாவோ ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க மட்டும் ரொம்ப அதிக பாசமா இருப்பாங்க. நம்ம கிட்ட நிறைய நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது செஞ்சுதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், நல்லாப்பா, நல்லா படிக்கிறப்பா, சூப்பர் அப்படிலாம் சொல்லி பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு அத்தை ஆசிரியருக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய கனவுல வர்றாங்க. அவங்க அப்பாவுடைய உடன்பிறப்பு. அந்த அத்தையை அவங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு நாள் அந்த அத்தையோடைய சம்பாஷணை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. ஆசிரியருடைய கன்னத்துல வீக்கம், கன்னம் வீங்கி இருக்கு. அப்போ அத அம்மா கிட்ட போய் சொல்றாரு. அப்புறம் அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா கிட்ட சொல்றாரு, அத்தை கிட்ட சொல்றாரு. அத்தை கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா சைகை மொழியில சொல்றாரு, என் கன்னத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அத்தையும் அப்படிதான் இருப்பாங்களா, கண்ணை வீங்கி போய். அதனால உன்ன மாதிரி எனக்கு இருக்கு பாரு, அப்படி இன்னைக்கு இருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கு அத்தை ரொம்ப ஆதரவா தடவி பார்த்து, எறும்பு கடிச்சிச்சா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப அந்த ஒரு கரிசனமான ஒரு அன்பான ஒரு உறவை ஆசிரியர் அதுல சொல்லியிருப்பாரு. இதை வாசிக்கும் போது எல்லாருக்குமே நமக்கும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுல இப்படி யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க எனக்கு என்னுடைய அப்பாவுடைய அம்மா, என்னுடைய பாட்டி இருந்தாங்க. ரொம்ப பாசமான ஒருத்தவங்க, என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பசித்து என்னை விடவே மாட்டாங்க. கலைச்சு விளையாடிட்டு இருந்தா கூட கூட்டிட்டு சாப்பாடு ஊட்டக்கூடிய ஒரு பாட்டி. ஒரு நாள் என்கிட்ட கேக்குறாங்க, நான் 3வது படிக்கும் போது சின்ன வயசுல பாட்டி கேக்குறாங்க,
நான் செத்து போயிட்டேன்னா நீ அழுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நான் சொல்றேன், எனக்கு அழ தெரியாதே அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவங்க சொப்பாரி பாட்டு ஒண்ணு பாடி அழுகுறாங்க. அப்ப நான் சொல்றேன், "போ ஆச்சி, எனக்கு இப்படியெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட போயிட்டேன். ஒரு 6 மாசத்துல அவங்க படுக்கையில இருந்து ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அப்போ அதுக்கான அந்த ஈமக்கிரியைகளுக்கான வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்போ நானு பாட்டிய பார்த்துட்டு நான் சொல்றேன், "இனி எனக்கு யாரு சாப்பாடு தருவா? இன்னும் எனக்கு யாரு பாக்கெட் பண்ணி தருவா? நீ அழுவியான்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் போல அந்த அழுகையின் வரக்கூடிய ஒப்பாரிங்கிற வெளிப்பாடு போல" அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஒரு நெருங்கிய ஒரு உறவை நினைவுபடுத்தி சென்றிருப்பாரு ஆசிரியர். நிறைய வார்த்தைகள் அந்த குமரி மாவட்ட வழக்கு சொற்கள் நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு. நான் சில வார்த்தைகளை மட்டும் நான் அந்த இடத்துல சொல்றேன். வேங்கி பிடிச்சான், நறுக்கி எழுதி, தம்பளம், கொழுதகை, கும்பி அறுத்து, கொரண்டி பத்து, கசனம், மோந்தலால், இளநீர் பொதிக்கல், இந்த மாதிரி சில வார்த்தைகளும் நிறையவே இருக்கு. நான் எழுதியிருக்கிறேன். ஆனா சில வார்த்தைகளை பொருள் புரிந்து கொள்ள முடிஞ்சது. எப்படி அப்படின்னா, இப்ப இளநீர் பொதிக்கல் அப்படின்னா சரி, இளநீரோட தொடர்புடைய இளநீர் குலை அப்படின்ட்டு. கடந்தை கூடு அப்படின்னு சொல்லும் போது அந்த தேன்குளவியோடைய அடுத்த நிலையம். சார் கிட்ட பேசும்போது எனக்கு அதை தொடர்பு படுத்தி சில வார்த்தைகளை நம்மளால என்ன செய்ய முடிஞ்சதுன்னா பொருள் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த புத்தகம் வாசிக்கும் போது புதுசா ஒரு வார்த்தையை நான் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா வெசக்குன்னு. வெசக்குன்னு அப்படின்னா பசிக்குதுன்னு அர்த்தமா. வெசக்குன்னு அப்படிங்கிற வார்த்தையை வாசிக்கும் போது அதுக்கு அர்த்தம் சார் அதுல சொல்லியிருப்பாங்க பசி என்று. இந்த சாரை அப்போதான் புரிந்து கொண்டதாக அதுல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிச்சு தன் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன தேடினார் அப்படிங்கிறது. இப்போ பிடித்தம்னு ஒரு வார்த்தை, சரியா? அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு பிடித்து கொள்வது, இன்னொன்னு விருப்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க சார் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, சீதையை பிடித்து போனதால் ராவணன் கெட்டவன். சீதையை பிடிச்சிருக்கு, சீதையை பிடிச்சிட்டும் போயிட்டான், கடத்திட்டும் போயிட்டான், சரியா? அடுத்ததா மாரீசனை பிடித்து போனதால் சீதை ஏமாந்துட்டா. அந்த மானை பிடிக்க சொன்னதால அவ ஏமாந்துட்டா. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடக்காம இருந்திருந்தா கூட இந்த ராமாயணத்துடைய மீதி பகுதி நடவாமல் கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை. அப்ப அந்த பிடித்தம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத, 2க்குமே பிடித்தம் தான். ஆனா அந்த பிடித்தம்ங்கிற வார்த்தையால 2 பேரும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அதுல கொடுத்திருப்பாரு. உண்மைதான். நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில பிடித்தம் அப்படிங்கிறது 2 விதமாக தான் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் இறுதியாக நிறைவாக சொல்லி நான் இவ்வாறு முடிக்கிறேன். அவருடைய அந்த கடைசி நெருங்கிய அத்தியாயத்துல கோவில்பட்டிக்கு வந்திருப்பாரு சாரு. அது ஒரு சனிக்கிழமை. அன்னைக்கு சாயங்காலம் மகிழ்வோர் மன்ற கூட்டம் கோவில்பட்டியில இருக்கு. அதுக்கு பேராசிரியர் பழனி அவர்களுடைய பேச்சு எல்லாருக்கும் கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை கோவில்பட்டி கம்பன் கழகத்துல இலங்கை ஜெயராஜ் ஐயாவுடைய பட்டிமன்றம். இந்த 2ஐயும் ஐயா ஆசிரியர் கேள்விப்படுறாரு. இந்த 2ல எதை தவிர்ப்பதுன்னு முதல்ல யோசிக்கிறாரு. முடியவே முடியாது, 2ஐயும் பார்த்துட்டு தான் கோயில்பட்டி விட்டு நான் நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளும் காத்திருந்து அந்த 2 கூட்டங்களையும் பார்த்து விட்டு சென்றதாக அதுல சொல்லி இருப்பார். அப்போ இலக்கிலோர் மன்றமும் பிடிச்சிருக்கு கூட்டம், கம்பன் கழக கூட்டங்களும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அதுல நல்ல தெளிவாக விளங்குகிறது. நான் ஒரு ஆசிரியர், நானும் இந்த 2 கூட்டங்களுக்கும் கலந்து கொள்வேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை பிள்ளைகளை கூட்டிட்டு நான் போகணும். இங்கே மகிழ்வோர் மன்ற இயக்குனர் ஐயா கூட இருக்கிறாங்க, கூட்டிட்டு போகணும். சனிக்கிழமை அந்த கூட்டத்தை நான் கலந்துக்கிடணும், பார்க்க விரும்பணும். பிள்ளைங்க எப்படி பேசுறாங்க, அந்த வருகிற விருந்தினர் எப்படி பேசுறாரும் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை கம்பன் கழக கூட்டத்தையும் நான் அதுல கலந்து கொள்ளணும்னு விருப்பப்படுவேன். ஒரு இல்லத்தரசி நினைப்பேன், யாருக்கிட்டையாவது சொல்லி ஒரு வாரம் முன்னாடி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனா ஒரு நாள் நான் சொன்னதில்லை, எனக்காக அதை நான் சொல்ல விரும்பினதில்லை. ஆனா ஆசிரியருடைய படைப்பை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் நினைச்சேன், வெளியூர் ஆட்கள் யாரேனும் கோவில்பட்டி வந்தாங்கன்னா இந்த 2 கூட்டங்களையும் 2 நாளும் இருந்து பார்த்துட்டு போறதுக்கு தான் இது சரியான ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நான் புத்தகம் வாசிச்சதுக்கு அப்புறமாக நான் தெரிந்து கொண்டேன். அடுத்ததா ஒரு அடுக்குமொழி வசனம். மேற்க நோக்கி நடங்க. மேற்க அப்படின்னா மேற்கு திசையாம். மேற்க நோக்கி படி நடந்தார் மனதில் நின்றார். நடந்தார் மனதில் நின்றார் என அடுக்குமொழி வசனத்தோடு நான் இந்த படைப்பை நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப வாசிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு புத்தகம். நிறைய தேடல்களை ஆசிரியர் தேடினது மாதிரியே வாசிக்கிற எல்லாரும் கண்டிப்பாக இதுல தேட முடியும் என்று கூறி, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி, என்னுடைய உரையை செவி சாய்த்த உங்கள்